இன்னைக்கு தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரலாறு காணாத உச்சத்தில வந்து போய்க்கிட்டு இருக்கு. நம்மளால யாராலயுமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத லெவலுக்கு வந்து போய்க்கிட்டு இருக்கு. இந்த மாரி தொடர்ச்சியா கோல்ட் ரேட் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கையில, நம்ம சாமானிய மக்கள்லாம் வந்து எப்போதும் போல ஒரு பொருள நம்ம தொடர்ச்சியா அந்த விலை ஏற்றத்துல இருக்கும்போது வாங்குறனால, அந்த டிமாண்ட்னால தான் வந்து அதோட ரேட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்ம வாங்குறத நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து விலை கம்மியாயிரும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு அசம்ப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, முற்றிலும் தவறானது. சரி அப்பனா இந்த கோல்ட் ரேட் வந்து எப்ப இறங்கும்? இறங்குமா? இறங்காதா? இந்த தங்கத்தோட விலை எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யார் நிர்ணயிக்கிறாங்க? எங்கே நிர்ணயிக்கிறாங்க? எதுக்காக நிர்ணயிக்கிறாங்க? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்க இருக்க மக்கள் எல்லாருமே கோல்ட வாங்குற நிப்பாட்டினாலுமே அந்த கோல்டோட மதிப்புங்கிறது இறங்கவே இறங்காது. அது அப்படியே தான் இருக்கும். சரி அப்படின்னா தங்கத்தோட விலை தொடர்ச்சியா அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தங்கத்தை அதிகப்படியா வாங்குறனால தான் அந்த தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எதனால நம்ம இந்தியா சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோல்ட வந்து அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் டாலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, அதை வந்து அவங்க வந்து டாலர் மூலியமா தான் வந்து வாங்குவாங்க. அதாவது டாலரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம தங்களோட சொந்த நாட்டோட அந்த கரன்சியோட மதிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த டாலரைசேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல போகணும். டாலர்ல டிபெண்ட் பண்ணாம அவங்க வந்து தனியா அவங்க ஓன் கரன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அது மூலமா இந்த கோல்ட வந்து ரிசர்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட அந்த ஓன் கரன்சி ஸ்டேட்டஸையுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்தியா, சைனா, ரஷ்யா, கல்ஃப் ரீஜன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்கவுங்க ஓன் கரன்சி மூலமா அந்த மாதிரி கோல்ட வந்து ரிசர்வ் பண்றாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த டாலர் டிபெண்டன்சில வந்து வெளியே வந்துடுறாங்க. இதை வந்து இவங்க தொடர்ச்சியா பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரி எப்ப இந்த தங்கத்தோட விலை வந்து குறையும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து யார் ஃபிக்ஸ் பண்றா அப்படிங்கிறத பார்க்கலாம். தங்கத்தோட விலையை நிர்ணயிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா லண்டன் புல்லியன் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த ஒரு சங்கம் தான் வந்து முடிவெடுப்பாங்க. அங்கே இருந்தா பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தங்கம் வந்து வாங்கப்படுது. இதே இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் புல்லியன் அது மட்டும் இல்லாம ஜுவல்லரி அசோசியேஷன் இந்த சங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து முடிவெடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்க இம்போர்ட் டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து இந்தியாவில் வந்து தங்கத்தோட விலை வந்து நிர்ணயம் பண்ணப்படும். சரி இதெல்லாம் ஓகே, நம்ம சாமானிய மக்களால் தங்கம் வாங்க முடியுமா முடியாதா, விலை வந்து இறங்குமா இறங்காதா அப்படிங்கிறத பார்க்கலாம். தங்கத்தோட விலை வந்து கண்டிப்பா குறையும், ஒரு கணிசமான அளவு குறையும். அது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உலக நாடுகள் வந்து அடிச்சுக்கிறாங்க. அந்த போர்லாம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த கோல்டு ரேட்டுங்கிறது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. சரி கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க குறைந்தபட்சம் ஒரு 3 வருஷத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்க போகுது அப்படின்னா நீங்க வந்து பண்ண தேவையில்லை. ஒரு அதிகபட்சமா ஒரு 5 வருஷம் இருக்கும்போது நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவைக்காக இருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படின்னா அப்ப பண்ணலாம். இல்ல அப்படின்னா தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தங்கம் வந்து வாங்காம இருந்தா தங்கத்தோட விலை வந்து குறையும் சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உறவினருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.